எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த எம்பரர் ஆஃப் அர்னால்டு ஹெயின்னு சொல்லப்படுற நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா கொண்டுகிட்டு இருக்கான். ஃபைனல் ரிஷின்னு சொல்லப்படுற நம்ம ஹீரோயினையும் கொல்றான். நம்ம ரிஷியவும் இந்த தடவை நான் செத்துட்டேன், என்னால எதுவும் செய்ய முடியல, ஆனா அடுத்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு சாவுறாங்க. அப்ப திடீர்னு ஒரு கிளாக காட்டுறாங்க. அந்த கிளாக்கு ரிவர்ஸ்ல ஓடுது. உடனே நம்ம ஹீரோயின் அவங்களோட என்கேஜ்மெண்ட் டைமுக்கு வந்துடுறாங்க. அண்ட் என்கேஜ்மெண்ட்ல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. அண்ட் போற வழியில இதோட எனக்கு இந்த மாதிரி 7வது தடவை நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி லூப் நடக்குதுல்ல, அதோட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் என்கேஜ்மெண்ட்ல இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் லூப்பு. ஸோ அவங்க இறந்து போனதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்கேஜ்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ குழப்பத்திலே வந்து என்கேஜ்மெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுவாங்க. உடனே அவங்க அம்மா அப்பா நம்ம ஹீரோயினை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நம்ம ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தவிர வேற எதுவுமே நம்ம ஹீரோயினோட கையில இருக்காது. வாழ்றதுக்கிடோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாம அனாதையா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது சில பேர் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஒரு நாட்டோட பிரின்சஸ்க்கு இந்த நிலைமையா, உங்க நிலைமையில நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு, சரி வாங்க எங்களோட தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணே தெரியல. ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க கையில இருக்க மோதிரத்தை கழட்டி கொடுத்து, இதுக்கு பதிலாக நீ என்னோட மோதிரத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களோட சேர்ந்து போறாங்க. இவங்க வந்து ஒரு ட்ரேடு கம்பெனி மாதிரி பொருளை வாங்கி விற்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் வந்து அவங்க கூடயே வந்து இருக்காங்க. ஸோ அவங்க கூடயே வந்து எல்லா இடத்துக்கும் போய் பொருளை விற்று அதுக்கப்புறம் வாங்கி பிஸ்னஸ் பண்றாங்க. இந்த மாதிரி உலகத்துல இருக்க எல்லா இடத்துக்கும் போயிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போகும்போது போர்ல வந்து இறந்து போயிடுறாங்க. மறுபடியும் வந்து இவங்களுக்கு வந்து செகண்ட் டைம் லூப் நடக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டே வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த தடவை சரியான சாக்கு, என்ன நான் இறந்து போனா மறுபடியும் இங்க வந்திருக்கேன், என்னோட கையில இருக்க மோதிரம் வேற அப்படியே இருக்கு, இது கனவா இல்லை நினைவா அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டை வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த தடவை வீட்டை விட்டு வெளியே போகும்போது நிறைய பொருளை வந்து எடுத்துக்கிட்டு போறாங்க. ஸோ இந்த தடவை வந்து அவங்க பாட்டி கொடுத்த ஒரு புக்கை வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ அந்த புக்ல வந்து மெடிசன் பத்தின விஷயங்கள்லாம் போட்டிருக்கு. ஸோ அந்த புக்ல போட்டிருக்க விஷயத்த வச்சு நம்ம ஹீரோயின் கடலுக்கு போறாங்க. கடல்லே தங்கி இருந்து அவங்க சொல்லியிருந்த அந்த மெடிசன் எல்லாம் வந்து உருவாக்குறாங்க. அந்த மெடிசன் எல்லாம் உருவாக்கி நார்த்ல இருக்க ஒரு கிங் கிட்ட அவங்க வந்து கொடுத்து அந்த கிங்கோட நோயை வந்து சரி பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோயின் போர்ல இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு தேர்ட் டைம் லூப் நடக்குது. ஸோ மறுபடியும் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டே வராங்க. மறுபடியும் வந்து அவங்க நிறைய பொருளை வந்து எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ஸோ இந்த தடவை வந்து ஒரு டாக்டர் கிட்ட போய் அவங்க கூட தங்கி இருந்து நிறைய ரிசர்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் போர்ல வந்து மறுபடியும் இறந்து போறாங்க. ஸோ மறுபடியும் 4th டைம் லூப் நடக்க நம்ம ஹீரோயினும் லாண்ட்ரி வேலையில வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 5th டைம் லூப் நடக்குது, 6th டைம் லூப் நடக்குது. இப்படியே வந்து நம்ம ஹீரோயினுக்கு இறந்து போக மறுபடியும் வந்து லூப் நடக்குது. நம்ம ஹீரோயினும் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் அர்னால்டு ஹெயின் அப்படிங்கிற எம்பரரால நம்ம ஹீரோயின் கொல்லப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு 7th டைம் லூப் நடக்குது. அப்படியே பிரசண்டா காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து இத்தனை டைம் லூப் நடந்ததை நினைச்சு பயங்கரமா யோசிச்சுட்டு போறாங்க. போற வழியில ஒருத்தரை இடிச்சிடுறாங்க. உடனே டக்குன்னு பின்னாடி வந்துட்டு அவங்களோட மூஞ்ச பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த எம்பரர் அர்னால்டு ஹெயின் தான். அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினை கொன்னவன். அவனை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு எம்பரர் அர்னால்டு ஹெயின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் நம்ம ஹீரோயின். ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் எம்பரர் அர்னால்டு, உங்களுக்கு எப்படி தெரியும், நான் இப்பதான் இந்த கண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஹீரோயினும் இல்ல இல்ல சும்மாதான் நான் வந்து கெஸ் பண்ண கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அனுப்புவாங்க. நம்ம ஹீரோ ஆமா நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான், நான் தான் அந்த எம்பரர் ரொனால்டு ஹெய்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் சரிங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் என்கேஜ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன், நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து போறாங்க. நம்ம ஹீரோவும் யாரா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் போர்ட்டிகோல போயிட்டு அங்க இருந்து ஏறி குதிச்சு கீழே இறங்குறாங்க. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல ஒரு க்ரஷ் வந்துருச்சு. அவங்களும் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமா அந்த அரண்மனையை விட்டு போறாங்க ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்காக. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கூட வந்தவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கறான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம போறதுக்கு சீக்கிரமா ஒரு குதிரையை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லுவாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சு யாரோ இழுக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் பயந்து போய் அவங்க கிட்ட இருந்த ஸ்வாட் எடுத்து அடிக்க போறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம எம்பரர் அர்னால்டு ஹெயின் தான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுவா. மறுபடியும் நம்ம எம்பரரும் அப்போ உன்னால ஸ்வாடெல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போட முடியுமான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் தற்காப்புக்காக கத்து வச்சிருக்கேன், ஆனா ஒரு எம்பரர் என்னை பார்த்து ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப திடீர்னு நம்ம எம்பரர் அர்னால்டு ஹெயின் முட்டிய போட்டுருவாரு. நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க என்னோட ஒய்ஃபா இருக்கிறியான்னு சொல்லிட்டு ப்ரொபோசல் பண்ணியிருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க.
உடனே நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் என்னன்னு புரியாம பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் என்ன சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஊர் மக்களும் அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண மாப்பிள்ளையும் அந்த இடத்துல தான் இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம மாப்பிள்ளையோட அப்பா வந்துருவாரு. உடனே நம்ம மாப்பிள்ளையும் நான் உங்க அப்பா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். உடனே அவங்க அப்பாவும் மண்டை மேலேயே ஒரு கொட்டை வச்சு கீழே படுக்க வச்சிருவாங்க. என்ன பேசிட்டு இருக்கான்னு தெரியுமா, அந்த எம்பரர் அர்னால்டு ஹெயின் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவங்க நம்ம ஹீரோயின் ரிஷேவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது புரியாம என்னடானா நீ இவனை நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க எம்பரர் அர்னால்டு ஹெயின், இவன் பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களோட நட்பு எங்களோட நாட்டுக்கு கடைசி வரைக்கும் வேணும். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கறதுக்கு ஒத்துக்குறோம். அப்ப நம்ம அர்னால்டு ஹெயினும் நம்ம ஹீரோயின் ரிஷேவை பார்த்து இப்ப என்ன சொல்றேன்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோயினும் ஒண்ணுமே புரியாம யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் தனியா உட்காந்து இதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்களா, அதை பத்தி ஹீரோயினோட டெசிஷனை கேட்கறதுக்காக நம்ம ஹீரோ மீட்டிங் போட்டிருப்பாரு. நம்ம ஹீரோயினும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடுவாங்க. நான் இதுக்கு வந்து ஒத்துக்கிறேன், ஆனா உங்களோட விரல் என்னோட உடம்பு மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் அடுத்த நாள் காலையில 2 பேருமே அவங்களோட ஊருக்கு கிளம்புவாங்க. அதாவது நம்ம ஹீரோவோட ஊருக்கு. போற வழியில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே வந்து போவாங்க. அப்ப திடீர்னு அவங்க போற வண்டியில இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் யாரோ வந்து வெளிநாட்டுக்காரங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் நீ பத்திரமா உள்ளே இருந்தா போய் அவங்கள சண்டை போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு போயிருவாரு. அறிவிலியா என்ன கதவு கூட்டிட்டு போறான், அதுவும் இல்லாம சண்டை போடுற இடத்துக்கு போறான், அவனுக்கு ஏதாவது ஆயிருமோ இல்ல என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்களோட கேர்பின் அவுத்து அந்த வண்டியை திறந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து வெளியே போயிடுறாங்க. வெளியே போய் பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கொண்டுட்டான். என்னடா டோரை திறந்து வரதுக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டுட்டான், யாராவா அப்படிங்கிறது பயங்கரமா நம்ம ஹீரோயின் ஷாக்கா வராங்க. இந்த சண்டையில என்னதான் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே அடிச்சிருந்தாலும் நம்ம ஹீரோவோட ஆட்களுக்கும் வந்து பயங்கரமா வந்து அடிபட்டு இருக்கும். உடனே நம்ம ஹீரோயினும் அவங்கள போய் பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அங்க இருந்து ஒரு கத்தி எடுத்து பார்ப்பாங்க. அதுல வந்து பாய்சன் இருக்கும். உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம ஊருக்கு போக 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் இவங்க இப்படியே தூக்கிட்டு போனா கண்டிப்பா இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்துட்டு எனக்கு வந்து இது ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட மெடிசன் ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாட்டு மருத்துவம் பார்த்தீங்கன்னா உபயோகிச்சு ஒரு மருந்து தயாரிப்பாங்க. அதை எடுத்து வந்து எல்லாத்தையும் வந்து கொடுப்பாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப அசால்ட்டா யாரா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஒருவேளை இவங்களுக்கு என்னோட மேல நம்பிக்கை வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்து நம்ம ஹீரோனோட கையிலேயே வந்து கிழிச்சிக்குவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அறிவிலேயே என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த கத்தியில விஷம் இருக்கு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஹீரோயினும் கவலைப்படாதீங்க, என்னோட மருத்துவம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த மருத்துவம் என்ன குணப்படுத்திருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அந்த நம்பிக்கை இவங்களுக்கும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்குமே வந்து நம்பிக்கை வந்துடும் நம்ம ஹீரோயின் மேல. உடனே அந்த மருந்து எல்லாத்துக்குமே வந்து போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அவங்களை காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து அங்க வந்து பூக்களை வந்து பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு அம்மா நான் டோர் லாக் பண்ணிட்டுலாம் வந்தேன், நீங்க எப்படி அதுல இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அது வந்து சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து இவங்க வந்து முன்னாடி இந்த லூப் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து வேலை பார்த்துருப்பாங்கல்ல, சோ அந்த வேலையில இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் உண்மையிலேயே நீங்க வந்து சூப்பரா நாட்டு மருத்துவம் வைத்தியம்னா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா நான் என்னதான் எவ்வளவு பெரிய எம்பரரா ஒரு நாட்டுக்கே அரசனா இருந்தாலுமே இங்க என்னோட படைகள் தான் எனக்கு பலமே. அவங்க இல்லைன்னா என்னால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. ஆனா அவங்களுக்கே இந்த நிலைமை வரும்போது நீங்க காப்பாத்திருக்கீங்க, உண்மையிலேயே ரொம்ப நன்றி பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. அன்னைக்கு நான் பார்த்தப்போ இவன் எப்படி இருந்தான், இப்ப என்னடானா இப்படி இருக்கான், ஒருவேளை அதான் அவனோட உண்மையான முகமா இல்ல இவன் இப்படி நடிக்கிறானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம இப்போ என்னோட நாட்டுக்கு தான் போக போறோம், அங்க உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன், அதோட அது வந்து ரொம்ப பெரிய நாடுன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்படியா, அந்த நாட்டை பாக்குறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து அந்த நாட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த நாடு உண்மையிலேயே பெருசா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். அண்ட் அந்த நாட்டுல இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினை பூ போட்டு வெல்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட எல்லாமே ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் உங்களுக்காக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷம், இந்த ஊரு நினைச்சதை விட ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவங்களோட ரூமை கிளீன் பண்றதுக்காக தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு ரெடி ஆவாங்க. சரி ஓகே, இந்த ரூமை கிளீன் பண்ணி கரைக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூப்பிடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் தேவையில்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி அட்லீஸ்ட் ஏதாவது பர்னிச்சர் தூக்கணுமாவது சொல்லுங்க, நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா அந்த ரூமை வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பர்னிச்சரையும் வந்து தூக்கிட்டு வந்து போட்டுருவாங்க. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. போற வழியில அங்க வேலை செய்யறவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 3 வேலைக்காரிங்க சேர்ந்து ஒரு வேலைக்காரியை போட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
துணி காய போட சொன்னா அந்த வேலையை கூட ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் சரி கவலைப்படாதீங்க, மழை வரப்போகுது, அதனால துணி காய போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ்னு சொல்லுவா. நம்ம ஹீரோயினும் உன்னோட துணி ரொம்பவே அழுக்கா இருக்கு, சரி இதை வச்சு அந்த துணியை வந்து கிளீன் பண்ணிடலாம், சரி நம்ம சீக்கிரமா கிளீன் பண்ணணும், இல்லைன்னா மழை வந்துடும், மழை வரதுக்கு முன்னாடி அந்த துணியை கிளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே வந்து மழையும் வரும். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் அவங்க ரூம்ல இருக்க போர்ட்டிகோல் நின்று அந்த நாட்டை வந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் இதோட நிறைய நாட்டுக்கு வந்து போயிருக்கேன், நிறைய ஊர்ல டிராவல் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு அழகான நாட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து வந்துருவான். என்ன இந்த நாடு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பான். நம்ம ஹீரோனும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆமா அங்க இருக்க பெரிய பில்டிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அதான் வந்து லைப்ரரி, மற்ற நாட்டுல இருக்க புக்ஸ் எல்லாம் வந்து அந்த லைப்ரரியில தான் இருக்கும். சரி அப்ப அந்த பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவா. அண்ட் அந்த ஊரை பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் எனக்கு பார்த்தாலே தெரியுது உனக்கு இந்த நாடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் ஆமா கரெக்ட் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. நம்ம ஹீரோவும் உனக்கு இந்த நாட்டுல என்ன வேணும்னாமே பண்ணிக்கலாம், நீ வந்து ஃப்ரீயா ஒரு சுதந்திர பறவை மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும். ஒன்ஸ் நம்ம ஹீரோயின் அவங்க பிளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்களோட வீட்டுல எப்படி இருந்தாங்க, அவங்க அம்மா வந்து வீட்டு வேலையை தவிர வேற எதுவுமே நீ வந்து கத்துக்க கூடாது, படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோவோட கைய ஹீரோயினோட கண்ணத்து மேல வச்சு, கவலைப்படாத, உனக்கு எந்த கஷ்டமும் வராம நான் கடைசி வரைக்கும் உன்னை நல்லா சந்தோஷமா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். போற வழியில நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் என்னோட விரல் கூட உன் மேல படாதுன்னு, ஆனா நான் இன்னைக்கு இதை பிரேக் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போவான். நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. நம்ம ஹீரோவை பார்த்து இவன் நல்லவனா கெட்டவனானே சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா கண்டுபிடிக்க முடியல, பயங்கரமா குழம்பி போயிருக்காங்க. ஸோ இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க.